ജംഗ്ഷൻ നിങ്ങളെ സ്വാഗതം ചെയ്യുന്നു. പാൽഘാട്ട് ജംഗ്ഷൻ. மோஸ்ட் ஆஃப் இந்தியாவின் நம்பர் 1 கேமிங் பிளாட்ஃபார்ம். இதுல நிறைய பரிசுகளும் கேமும் நீங்க விளையாட முடியும். இந்த ஆண்டு எண்டுல நிறைய பரிசுகள் மற்றும் இலவச கேமுகளும் நடத்த போறாங்க. அது என்ன பரிசு அப்படின்னா சுசுகி ஃபிக்ஸர் பைக், சாம்சங் S23 அல்ட்ரா, அது மட்டும் இல்லாம 20 கிலோ கேரட் தங்கமும் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு போனஸும் காத்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் 1200 இலவச போனஸ்களும், அது மட்டும் இல்லாம பர்த்டே போனஸா 2000 உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்ற கோடை யூஸ் பண்ணா உங்களுக்கு 150 rupees கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருக்கிற 150 ஆட் பண்ணா உங்களுக்கு மொத்தமா 300 கிடைக்கும். அதை வச்சு கேம் ப்ளே பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் ஒரு உலகத்தரமான ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் தான். இது நிறைய வெற்றிகளும் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் பல விதமான ஸ்போர்ட்ஸ் கேம் இருக்கு. கெசினோ கேம், ஸ்லாட் மற்றும் எபிட்டர், இது போல கேம்ஸ் நிறைய இருக்கு. இந்த கேமை நீங்க ப்ளே பண்ணி நீங்க மணி வின் பண்ண முடியும். வின் பண்ற மணியை நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு. நீங்க மோஸ்ட் ஆஃப் டவுன்லோட் பண்ணி கேம் மணி வின் பண்ணுங்க. அப்புறம் நான் சொல்ல பண்ண வேண்டாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து எல்லாரும் நினச்சிருப்பீங்க ரியா கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரியா கூப்பிட்டாலும் வரமாட்டா, ஓகேவா? ரியா வந்து இப்போது அங்கே தான் விட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் கூப்பிட்டு வர்றதுக்கு காரணம் வந்து 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னா வந்து என்னை வந்து அந்த மாதிரி எங்கள் அம்மா வளர்க்கல, எங்கள் அப்பா அம்மா வந்து என்னை அப்படி வளர்க்கல. ஒரு பொண்ணு ஓடி வரேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகேடா இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டு வந்து வைக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்க்கல. ஒன்று. 2வது விஷயம் வந்து அவங்க அண்ணன் அதுக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது எனக்கு கையெடுத்து கும்பிட்டாரு. உங்களை நம்புறேன் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவள் விளையாட்டுத்தனமாக ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிட்டு இருக்காவ. தயவு செஞ்சு அந்த மாதிரி எதனா வந்தானா அந்த மாதிரி கூட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டார். அவள் ஏதோ விளையாட்டுத்தனமாக பண்ணுறா. நான் வந்து அப்புறம் கூப்பிட்டு வந்து அது தப்பாயிடும். ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டு பசங்க அப்படி இல்லை, நான் அப்படி கிடையாது, நம்ம தமிழ்நாட்டு பசங்களும் அப்படி கிடையாது. இப்போ நான் வந்துடலாங்க, நான் கூப்பிட்டு வந்துட்டா இப்போ அவங்க அண்ணனுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகும், அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் அசிங்கமாகும். அது நம்மளுக்கு இங்கே ஓகே, எல்லாரும் நீங்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, பட் அது கொஞ்சம் தப்பாயிடும். ஒரே நிமிஷம், அவங்க அண்ணன் வந்து இறங்கினதுக்கப்புறம் கால் பண்ண சொன்னாங்க. ஹலோ ஹலோ. வந்துட்டுங்க, ஊருக்கு வந்துட்டேன், விழுப்புரம் வந்துட்டேன். ரீச் ஆயிட்டீங்களா? ரீச் ஆயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டாளாவா? ஓகே சாய், தேங்க்யூ. ஐயோ ஏங்க தேங்க்யூலாம் சொல்றீங்க? அதெல்லாம் இல்ல, நீங்களே என்ன சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்க என்னோட பேச்சை கேட்டுட்டு அவ விளையாட்டுத்தனமா உங்க கூட வரேன் சொன்ன போது நீங்க சொல்லி புரிய வச்சு அவளை வீட்டுக்கு அமைச்சு. இல்ல ஆக்சுவலா நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இல்ல அடம் முடிச்சு நான் வந்துதான் அவன் என்னை கூப்பிட்டு போ, நான் ஓடிலாம் வரல, ஜஸ்ட் அம்மாவை பார்க்கணும். மனசுக்கு ரொம்ப என்னமோ எனக்கு டவுட்டா இருந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட நான் சொன்னேன். நான் இல்லை என்கிட்ட அதுக்கப்புறமே பேசும்போது கூட லைட்டாக சொன்னான், நானும் வீட்டுக்கு வரேன் அம்மாவுக்கு. சரி விளையாட்டுத்தனமா தான் சொல்கிறா, அப்படிதான் நானுமே நினைச்சேன். அவள் சின்ன பொண்ணு இல்லைங்களா, அவளுக்கு மெச்சூர் இல்லை, அவ்வளோதான். அவ்வளோ மெச்சூர்ட் இல்லை, அவன் மேலேயுமே குறை சொல்ல முடியாது. எவ்வளோ சிக்கல் வரும், என்ன பிரச்சனை வரும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. ஓகே, இல்ல வேற யாராவது இருந்தா சரி சொல்லியிருந்தா கூட்டுரு போயிருந்தாலும் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பிரச்சனை மாட்டிருச்சுன்னா என்ன இருக்கும்? இல்லைங்க, என்ன அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா வளர்க்கல, சரிங்களா? நீங்களே சொல்லியிருந்தாலும் நான் கூப்பிட்டு போயிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் கையில் தாலி கட்டு தான் நான் என் ஊருக்கு கூப்பிட்டு வர முடியும், சரிங்களா? நான் அதுமாதிரிலாம் வந்து கூப்பிட்டு அவள் வந்து அம்மா பார்க்கணும், நான் ஓடிலாம் வரல, ஜஸ்ட்டு அம்மா மட்டும் பார்க்கணும் தான் அவளுமே ஆசைப்பட்டா. நான் வீடியோ கால் பண்ணி கூட நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் அம்மா பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து சொன்னேன் நான், இல்லை இப்போதைக்கு வேண்டாரியா, கொஞ்சம் புரிஞ்சிக்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஓடி வந்துடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து உனக்கு உங்கள் வீட்லேயே அசிங்கம், என் வீட்லேயே அசிங்கம், நான் மீடியில் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஈத்துட்டு வந்துட்டாடா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எனக்குமே அது அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயத்துல இருந்தா ஜஸ்ட் ஏதாவது ஒரு தப்பா பண்ணிருச்சுன்னா அது யாருக்கெல்லாம் அது பாதிக்கும் தெரியல. அட போங்க, நீங்க என்ன சொல்றது, தேங்க்ஸ். ஐயோ ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஆக்சுவலாக நம்பி விட்டு வந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, நீ வீட்டுக்கு போடி அவங்க அண்ணன் போன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னாலும் வந்து
வந்தா சொன்னா ரொம்ப இல்ல நான் சும்மா சொன்னது. இப்ப நீங்க போன் அடிச்சு இப்படி பேசும்போது என்ன இப்படி பண்ண அப்படிங்கிற யோசிக்கலே கேட்ட போது இல்ல அப்படி இல்ல எனக்கு ஜஸ்ட் அவங்க அம்மா வந்து பாக்கணும்னு சொன்னாது. அம்மாவை பார்க்கணுன்ட்டு எங்க பக்கத்து ஊர் கிடையாதுங்க. கிடையாது, ஜஸ்ட் பாத்துட்டு வரலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு ஏதாவது சொல்லணும். வந்தாலுமே கூட 2 நாள் ஆகுங்க. இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்ப நம்ம ஊருக்கு வராங்க, திரும்ப நம்ம மறுநாளே வந்து ட்ரெயின் ஏத்தணும் அப்படின்னா மேபி வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அந்த 2 நாள்ல இருந்தது. அப்ப வந்து அப்பா தெரிஞ்சிச்சு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதேதான், என்ன சமாளிக்க முடியும்? யாராவது சும்மா ஜஸ்ட் யாராவது பார்த்தவங்க ஏதாவது போன் அடிச்சு பேசினாலோ ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வரும்? நான் நைட்டுலாம் சாப்பிடவே இல்லை, ஒரு மாதிரியா இருக்கு. அழுதா என்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியல. சின்ன பொண்ணு அவ. அவ்வளோ செஞ்சதுலாம் சொல்லாதீங்க. ஓகே 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 ஓகே. நீங்க சேஃப் தானே? அங்கெல்லாம் ரீச் ஆயிட்டு இல்லையா? வேற ஓகே ஓகே வந்துட்டேங்க. கால் பண்ணேன், இல்ல விட்டு போயிட்டா என்ன நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சொன்னா புரிஞ்சிக்கோ அப்புறம் அட்வைஸ் பண்ணேன். கொஞ்சம் விளையாட்டாவே இருக்கு. என்னெல்லாமோ மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. என்கிட்ட வந்து சொல்றா, உங்ககிட்ட வந்து பேசுறா, அவன் மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல ரொம்ப அன்பா இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சொன்னது அம்மா அப்பா வேற ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் பாத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் போகுது அப்படி சொல்லிட்டு எங்கிட்ட ஆகிட்டு இருக்கா. இல்ல நீங்க எதுவும் தயவு செஞ்சு எதுவும் ஆயிடுவா, ஒரு நாள் அப்படிதான் இருப்பா. இல்ல ப்ரோ இல்லைங்க சொல்லுங்க. ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, இப்படி இருந்ததே கிடையாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பாக்குறேன். எனக்கும் ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எதுவும் தப்பு. நான் சொல்றேன் பாருங்களேன், நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்னாச்சு உங்களோட ப்ரொடியூசர் பார்க்க போனா சொன்னது, அது என்னாச்சு? அது இல்ல ஆக்சுவலா வந்து 2 நாள் கழிச்சு வர சொல்லிருக்காங்க, மீட் பண்ண சொல்லிருக்காங்க. கோயம்புத்தூர் தான், அந்த பக்கம் தான் சொல்லிருக்காங்க. ஒரு கேரளாவா எனக்கு தெரியல. அவர் ஆக்சுவலா வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், படம் பண்ணணும் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அதில் வந்து இதையே வந்து நேரமா என்னன்னு தெரியல, ஒண்ணு கை கொடுங்க. எது இருந்தாலும் பாருங்க, ஓகே ஒன்னு சீக்கிரம் பாருங்க. ஏதாவது படம் எடுத்து ஏதாவது பண்ணிச்சு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப பேச முடியும். அப்பா கிட்ட இருந்து டைரக்டா பேச முடியலனாலும் வேற யார் முகாந்திரமா பேசிட்டு நீங்களாவது நல்லா இருக்கட்டும். ஏன்னா அது வந்து என் தங்கச்சி நல்லா இருக்கணும், எனக்கு அவ்வளவுதான். சரி இல்லைங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா கண்டிப்பா நம்பிக்கை வந்துருச்சு, அதை கேட்கவே வேணாம். பட் நான் அழுதுட்டு வந்தது எனக்கு தான் தெரியும். கஷ்டம், அவ்வளோ கஷ்டம் எனக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா அவள் வந்து ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்டு அவள் விஷயம் கேட்டா என்னால் பண்ண முடியுது. எவ்வளோ கஷ்டம். நான் சாப்பிடல, ஒரு மாதிரியா இருந்துச்சு மைண்ட் எனக்கு. அது விட்டுருங்க. ஜஸ்ட் நீங்க ஏதாவது நினைச்சிட்டு ஜஸ்ட் சரி கொண்டு போய் பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டு கொண்டு வச்சுன்னா அவ்வளவுதான். நாங்க எல்லாம் பின்ன என்ன பண்ணுறது? நான் இல்லைங்க, நான் கூப்பிட்டே வந்தாலுமே வந்து அது தப்பாயிடும். அது வந்து போயிட்டு வந்தாலே அது வேற மாதிரி பேசுவாங்க எனக்கு. அது அப்புறம் நான் அந்த மாதிரி பார்க்க விரும்புவேன். நான் ஜஸ்ட் நடந்து போற தூரம் கிடையாது. ஆமா, போய் வந்து ஏதாவது எப்படி இருந்தாலும் தெரியும். சரியா? கண்டிப்பா தெரியும். எல்லாரும் ஃபிளாஷ் ஆச்சு. ஏன்னா அன்னைக்கு மேரேஜுக்கு வந்த போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமா, ஜஸ்ட் வந்து பாருங்க எவ்வளவு பிரச்சனை. இதுக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இல்ல. கூப்பிட்டு வந்தா என் மேல ஒரு தப்பான ஹேபிட் வந்துருக்கு. கண்டிப்பா அவன் வந்து ரொம்ப கேவலமான பையன், பொண்ணு ஓகேன்னு கூப்பிட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை. நான் நல்லபடியா கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன். நான் அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணுவேன். நல்லதுதான் எனக்கு தான். ஓகே, இனி நான் விசாரிச்சது நல்லதுதான். இப்போ அதை விட மேலதான் இருந்திருக்கு. சரிங்களா? எதுவும் திட்டாதீங்க அவளை. ஒரு 2 நாள் போட்டோம். திட்டம் இல்ல, என்ன சொல்றது தெரியல. ரொம்ப பிள்ளைக்கு என்ன பண்ணது தெரியல. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா ஒண்ணுமே புரிய இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ நல்லா படிச்சுட்டு இருக்கா. நான் பார்த்தேன், நல்லா படிச்சுட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போகட்டும். நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நான் ரீச் ஆகிட்டேன். நான் மீட் பண்ண வந்தா கூட சீக்கிரம் ப்ரொடியூசர் இருந்து பாருங்க. இல்ல ப்ரொடியூசர் ஓகே சொல்லிருக்காங்க. படம் எடுத்து நல்ல ஒரு படம் எடுத்து பண்ணி நல்ல பேரு நைம் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா சொல்றதுக்கு எப்படி ஏதாவது வந்து வழி பண்ணிட்டு இருந்தா அப்பா கிட்ட பேசி உங்களையாவது சேர்ந்து நல்லா நீட்டு வச்சு நல்லா பார்க்கலாம் இல்லையா? நான் வெளியில இருந்தாலும் நீங்க இருந்தது உள்ள இருக்கு இல்லையா? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கைக்குடி வருது எல்லா விஷயமும். என்னை நம்பி நீங்கள் வாங்க, நீங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு ஸ்டோரி சொல்லுவேன் கண்டிப்பாக. என்னை நம்பி வர சொல்லிருக்காங்க. நான் கண்டிப்பாக போய் ஸ்டோரி சொல்லி ஓகே பண்ணுவேன். உங்கள் மாதிரி நிற்பேன். சரிங்களா?
கவலைப்படாதீங்க. பாருங்க. ஓகே ஓகேங்க, தேங்க்யூங்க. இல்லைங்க, ஒரு மாதிரி இருந்துச்சு மைண்ட். இப்போ தான் காஃபி குடிச்சேன், இறங்கின உடனே ஒரு மாதிரி இருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இப்போ தான். டேக் கேர். ஓகே ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. ஓகே, பாய்ங்க. ஆக்சுவலாக வந்து இருங்க, கத்திட்டு இருக்காங்க. சென்னை ட்ரெயின் போகுது போலாங்க, கூப்பிட்டு வந்துடலாங்க. ஓப்பனாக ஒன்றே சொல்லட்டுமா, நானும் ஒரு ஆம்பளை பையன் தான். கூப்பிட்டு வந்துடலாம், நல்லா தான் இருக்கும். கூப்பிட்டு வந்து ஒரு வாரம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு முறைப்படி கூப்பிட்டு வரல, அது எப்படி சொல்கிறது, அது வேறு மாதிரி, அது கஷ்டமாக இருக்கும், அது செட் ஆகாது. ஒரே விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்காங்க, நம்மளும் யோசிக்கணும். நம்ம இப்போ இழுத்துட்டு வந்துடுறது நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு தாண்டா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லபடியாக பார்த்து ஓகே பண்ணி, நம்மளுக்கு என்ன குறை இல்லை, ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன குறை, நான் ஓகே இல்லை வேணான்னு சொல்கிறதுக்கு, ஒர்க்கு அவ்வளோதான், வேலை. என்னால் நான் எதனா ஒன்று பண்ணியிருக்கணும், அது ஒன்று மட்டும் தான் என்கிட்ட மைனஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் அதுவுமே ஜெயிச்சு இருப்பேன், நம்பிக்கை இருக்குது. எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, ரியா கூப்பிட்டு வந்துருங்க சொல்லிட்டு. சாரி, கூப்பிட்டு வருவேன். அது எப்போ நான் மாலைங்கடுத்துமா கூப்பிட்டு வருவேன், கண்டிப்பாக மாலைங்கடுத்துமா கூப்பிட்டு வருவேன். அப்போ வந்து உங்களுக்கு இதை விட அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. கீழே அவ்வளோ கமெண்ட்ஸு, கியூட் ஜோடி, கப்புள் சூப்பர், 100% ப்ராஃபிட் கப்புள்ஸ் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நான் படித்தேன். என்ன படம் பண்ணுறதுக்கு, ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசரு அவராக வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணார். அண்ட் உங்களை மீட் பண்ணணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் வந்து லைட்டாக மலையாளமும் பேசுகிறாரு. அவர் வந்து மலையாளத்தில் நம்ம வீடியோஸ் பார்த்துருக்காரு நினைக்கிறேன். மேபி அவர் வந்து கூப்பிட்ருக்காரு. அண்ட் இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் வந்து நான் திரும்பவும் கோயம்புத்தூர் போகணும். மேபி பக்கத்தில் பாலக்காடு போகிறேன்னு என்னன்னு தெரியல, மேபி கண்டிப்பாக போவேன். அண்ட் வேறு என்ன சொல்கிறது, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தீங்க கூப்பிட்டு வரும். ஆக்சுவலாக வந்து பாலக்காட்டிலே பெரிய சண்டையாச்சு. என்னென்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து உட்காந்துட்டா சேரில், நீங்களும் ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. சேரில் உட்காந்துட்டு நானும் வரேன், முடியாது, நானும் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சா. இங்கே வீடியோக்கு அப்புறம் உள்ள கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து உள்ளே போய் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. அதனாலே வந்து நாங்கள் வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்க முடியல. பட் ரொம்ப அடம் பிடிச்சா, எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டா. அவளுமே ஒரு விளையாட்டுத்தனம் தான், மற்றபடி வந்து ரொம்ப பிரெயின், ரொம்ப யோசிப்பா. பட் சொன்னதுக்கு அப்புறமேட்டு, அம்மா கிட்டே பேசினதுக்கு அப்புறமேட்டு புரிஞ்சுக்கிட்டா. ஓகேடா, நம்ம இந்த டைம் போனால் அது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பொண்ணு, கண்டிப்பாக அமைன்னு நம்பி இருக்குது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விஷயமும் வந்து உங்களால் மட்டும்தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என் லைஃப் கோலே என்னென்னா அப்படின்னா, ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு பெரிய படம் பண்ணி பெரிய ஸ்க்ரீனில் ரைட்டிங் டைரக்ட் பை சாய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வரணும். அந்த நேமுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கேன். எனக்கு முழுக்க சினிமா மட்டும்தான். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தா லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த மாதிரி அடிமட்டத்துலேருந்து வர டைரக்டர்ஸு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே வாய்ப்பு தரதா சொல்லியிருக்காரு. மேபி லோகேஷ் அண்ணா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என் ஸ்டோரி சொல்ல தயாராக இருக்குது. மேபி உங்ககிட்டையும் சொல்ல தயாராக இருக்குது. ஓகேனா கண்டிப்பாக நம்ம படம் பண்ணுவோம். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடியூசரை போய்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு அதேமாதிரி இதுவும் நான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டிப்பாக நான் எடுப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. மேபி பார்க்கலாம். ஓகேங்களா, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.